Assalamu alaikum friends, welcome back to our YouTube channel. This is Aathiqa from triocousins cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குனு அந்த subscribe பட்டனை click பண்ணிடுங்க and எங்களை Insta, Twitter and Facebookலயும் follow பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு நாங்க எங்க சேனல்ல தேங்காய் பால் ரசம் எப்படி prepare பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்க போறோம். இப்போ வாங்க நம்ம preparation start பண்ணலாம். ஒரு வெசல்ல 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 4 ல இருந்து 5 காஞ்ச மிளகாய், ஒரு முழு பூண்டு and ஒரு பஞ்ச் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 5 கப் வந்துச்சு. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு and 1/2 கப் புளி கரைச்சல் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லயே புளிப்பு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முதல் தேங்காய் பால் ஆட் பண்ண போறோம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேமை சிம்ல வச்சிடுங்க. எங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 2 கப்ஸ் தேங்காய் பால் வந்துச்சு. அதை ஆட் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இறக்கிடலாம். முதல் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிக்க விட்டோம்னா தேங்காய் பால் தெரிஞ்சிரும். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பால் ரசம் ரெடி. தேங்காய் பால் ரசம் கூட நீங்க பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைனா ஃபிஷ் ஃப்ரை இல்லைனா மட்டன் ஃப்ரை வச்சு ரைஸோட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் இந்த யம்மியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு யம்மியான ரெசிபி வீடியோட மீட் பண்ணுற வரைக்கும் we the triocousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.